அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா தங்கலன்னு தானே நீங்க சொல்றீங்க? இல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆகியிருந்தப்போ நீங்க அருண் மாமாவையும் இந்துவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல தான் தூங்கியிருக்காங்க. அபி, நீ சொல்றது உண்மையா? சுபத்ரா, அப்படின்னா அது பிரச்சனையில தான் முடியும். ராதிகா, என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததுனாலதான் நான் அன்னைக்கு அவளோட அனுப்பினேன். அந்த நம்பிக்கையை அவன் காப்பாத்துவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது நல்ல விஷயம்தான். ஆனா அத்தை, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஜாதகம் தோஷன்னு காரணம் காட்டி நீங்க எல்லாரும் என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த இந்து கிட்ட கொடுத்துட்டீங்க. ஒருவேளை என்ன மறந்துட்டு அருண் மாமா அப்படி ஒரு தப்பு பண்ணி இருந்தாருன்னா நான் சத்தியமா அதை மன்னிக்கவே மாட்டேன். அருண் மாமாவால அந்த இந்து கர்ப்பம் ஆகியிருந்தானா என்னால அதை சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் இதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் செத்து போயிடுவேன். அபி, நீ ஏன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இந்துக்கு இத பத்திலாம் எதுவுமே தெரியாது. அந்த பார்வதி கூட சந்தேகப்படல. நீங்க அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து இந்த விஷயத்த இந்து கிட்ட சொல்லிடாதீங்க. இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன நடந்துச்சு, இப்ப எதுக்காக இந்து வாந்தி எடுத்தான்றது நம்ம ரகசியமா அதை தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அபி, நீ தயவு செஞ்சு பொறுமையா இரு. உன்னோட அருண் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான். அப்படிதான் அத்தை நானும் நம்புறேன். ஆனா என்னோட அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டாருன்னா என்னால அதை பொறுத்துக்க முடியாது. எனக்கும் என் பொண்ணுக்கும் கவலை மேல கவலை தானே வருது. எந்த நிம்மதியும் கிடைக்க மாட்டேங்குதே. ராதிகா, இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா நம்ம யார்கிட்டயும் காட்டிக்க வேண்டாம். நான் அருண் கிட்ட முதல்ல பேசுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு முடிவு பண்ணலாம். என்ன ஆனாலும் அருண் கிட்ட பேசிடணும். அப்பதான் என் பொண்ணுக்கும் எனக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த மீட்டிங்கையும் கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு எக்ஸ்கியூஸ் தேவையில்லை, ஒர்க் தான் தேவை. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆனந்தா, நம்ம கம்பெனியில் எல்லா விங்ஸையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா எல்லா டீம் லீடர்ஸும் அவங்களோட விங்கை மட்டும்தான் பார்க்குறாங்க. அருண், ஒரு கோஆர்டினேட்டர் நம்ம ஆஃபீஸ்க்கு மஸ்ட்டுன்னு நானும் யோசிச்சிருக்கேன். நம்ம இந்து ஆஃபீஸ்க்கு வர வைப்போம். இந்து ரொம்ப பிரில்லியன்ட். எப்படிப்பட்ட கேரக்டரையும் ஹேண்டில் பண்ண அவளால் முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த ஆசை எனக்கும் இருக்கு ஆனந்த். ஒரு தடவை அவகிட்டே இதை பற்றி கேட்டேன். ஆனால் அவளுக்கு ஆஃபீஸ் வாழ்க்கையிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் சொல்லி பார்க்குறேன். சரி, நீ வேணா பேசிப்பாரு. வேணா நானும் பேசி பார்க்குறேன். அட்டன் பண்ணுப்பா. ஹலோ. என்னங்க, பிஸியா இருக்கீங்களா? இப்போ பிஸியெல்லாம் இல்லை. என்ன விஷயம் இந்தோ சொல்லு. இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். நீ அப்படி சும்மாலாம் கால் பண்ணுற ஆள் இல்லையே. என்னமோ விஷயம் இருக்கு, சொல்லு. அது இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிச்சன்ல இருந்தப்போ திடீர்னு வாமிட் வந்துருச்சு. என்னது, வாமிட் வந்துருச்சா? உனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வேற ப்ராப்ளம். முதல்ல எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. வாமிட் எடுத்ததும் அது சரியாயிடுச்சு. இதுக்கு பயப்படலாம் தேவையில்லம்மா. தலை சுத்தல், வாந்தி எல்லாம் சாப்பாட்டு பிரச்சனைனால வரலாம். இந்து, ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டல் போகணும்னா நான் உடனே வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் வேண்டாங்க, இப்ப சரியாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு கால் பண்ண? சும்மா உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். என்ன பிரச்சனை? இந்துவுக்கு தலை சுத்தல், வாந்தி எல்லாம் ஆரம்பமாயிடுச்சா? டேய், அவள் வயிற்றுக்கு ஆகாத ஃபுட் ஏதோ சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன்.
அதனால தான் வாந்தி வந்திருக்கும். இந்து வேற எதுவும் சொல்லலையா? சும்மா எனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு, கால் பண்ணேன்னு சொன்னான். ஹாஸ்பிட்டலுக்கு போவேணான்னு சொன்னான், வேற எதுவும் சொல்லலை. இந்து இவ்வளோ சொல்லியும் உனக்கு வேற எதுவும் தோணலையா? என்ன தோணணும்? டேய், இந்து சொன்னது எதுக்கான அறிகுறின்னு உனக்கு புரியலையா? இந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். என்னது, பிரெக்னண்டா? அவ சொன்னதை வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கணும். அதாவது நீ ஒரு ஜூனியருக்கு அப்பாவாக போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? டேய், நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். நீயும் இந்துவும் செப்பரேட்டா தானே வாழ்றீங்க. அதனால இதை யாரும் நம்ம வீட்டில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா ஒரு பூகம்பமே வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அருண், நான் அப்படி சொன்னேங்கிறதுக்காக அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். நீ என்னடா திடீர்னு மூட் ஆஃப் ஆயிட்ட? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ கொஞ்சம் நில்லுப்பா. அது என்னப்பா? அது ஒரு அப்பா அம்மாங்கிற முறையில் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? உன்கிட்ட எதுவும் கேட்க போறதில்ல. அண்ணனும் சுபத்ராவும் அருண் கிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க. ஏன்பா, ஒரு அப்பா இத மகன்கிட்ட கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாமேப்பா. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? அருண், உனக்கும் இந்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? இது என்ன கேள்வி அத்த? இவனுக்கும் இந்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாதானே? கணவன் மனைவி உறவு, அதுதானே இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு. டேய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்கிட்ட எதுவும் கேட்கல. அருண் கிட்ட அவங்க அப்பா கேட்கிறாரு. உனக்கு என்ன? அத்த, பதில் சொல்ல நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா அம்மா கேட்ட அந்த கேள்விக்கான அர்த்தம் தான் எனக்கு புரியல. ஏன்பா அருண், உங்க அம்மா கேட்டதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள்ப்பா. உனக்கும் இந்துவுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சுல்ல. அந்த நிலைமையில உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு இந்து கர்ப்பம் வர அளவுக்கு போயிடுச்சான்னு தான் அவ உங்ககிட்ட கேட்கிறா. இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா? இப்படியெல்லாம் கேட்கலாமாப்பா? டேய், நான் தான் சொன்னல, இது உன்னோட விஷயம் இல்ல, அருணுக்கும் இந்துக்கும் நடக்கிற விஷயம். இதுல எந்த கருத்தும் நீ சொல்ல வேண்டாம். அருண், உனக்கும் அந்த இந்துவுக்கும் இடையில கல்யாணத்தை தவிர பிசிக்கலா ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நீ அதை ஓப்பனா சொல்லு. இங்க யாரும் உன்னை திட்ட போறது கிடையாது. அப்பா, நீங்க என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியே கேட்க கூடாது. என் பையன் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு அம்மா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுக்காக இதை கேக்குறீங்க? உன் மேல நம்பிக்கை இருக்குன்றதுனால இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாதா என்ன? நாங்க உன்னை இப்படி கேக்குறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. அம்மா, ஃபர்ஸ்ட் எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க, கணவன்ற வேலை. அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த கடமையை நான் செய்யும்போது ஒரு புருஷனா நடக்க வேண்டியது இருந்திருந்தா அது ஏன் தப்பு இல்லை. நான் பொறுப்பெடுத்து பண்ணக்கூடிய வேலைக்கான ஈடுபாடு தான் அது. அருண், நீ இப்ப சொன்னதுதான் சரி. நீ ஏத்துக்கிட்ட வேலையை எக்காரணத்தை கொண்டு முடிக்காம வராத. அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. சி, பயமுடுறா. எங்க மனசெல்லாம் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல நீ எண்ணெய் ஊத்தலான்னு பாக்குறியா? இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன சந்தேகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தானே எல்லாரும் சந்தேகப்படுறீங்க. அந்த சந்தேகத்தை போக்கிக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் அருணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்துவை கூட்டிட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண பார்த்தாதா உங்க பிரச்சனை தீர்ந்துரும்ல? பார்வதி, அப்பனா எங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்.
அப்போ நீயும் சப்போர்ட் பண்ணி தான் இங்க இதெல்லாம் நடக்குதுல்ல? இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நீங்க எதுக்காக பார்வதியை குறை சொல்றீங்க? இந்த விஷயத்துல சந்தேகம் இருந்தா டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுங்கன்னு தானே பார்வதி சொல்றா. அதுல என்ன தப்பு இருக்கு? அபிய மட்டுமே நினைச்சிட்டு இருந்த அருண இப்ப இந்துவோட சேர்த்து வச்சது இவ இல்லன்னு இவ சொல்ல முடியுமா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? நீ வாய் மூடு. எனக்கெல்லாம் தெரியும். இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த மானத்தையும் நீ இப்ப கப்பல் ஏத்திட்ட. சுபத்ரா அண்ணி, இந்து மேல உங்களுக்கு ஏதாவது அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டாக்டரா பார்த்து நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உறுதியா தெரியாத ஒரு விஷயத்த எதுக்காக இப்படி பேசி பிரச்சனை ஆக்கிக்கிறீங்க? சரி, இந்து இப்போ கர்ப்பிணியா இருந்ததா என்ன? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பா எனக்கு தோணலை. பிரசவம் முடிஞ்சிருச்சு. பெண் குழந்தை. குழந்தை எப்படி கொடு? வேணாம் வேணாம் சுபத்ரா, அப்படி செய்யக்கூடாது. அந்த தப்பை திரும்ப செய்யக்கூடாது. அந்த தப்பை திரும்ப செய்யாத சுபத்ரா. வாயை மூடுங்க. அச்சா, நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அது பிரபாகர், நான் எதையும் மனசுல வச்சு சொல்லல. அப்புறம் நாமளே யோசிக்காத விஷயத்தை திடீர்னு ஆனந்து கேட்டதும் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் இந்த மாதிரி கேனத்தனமா தான் கேட்பான்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? இந்து பிரெக்னன்டான்னு தெரியணும். பார்வதி அத்தை சொன்னதுதான் என்னுடைய கருத்தும். இந்து ஒரு டாக்டர் கிட்ட காட்டலாம். வேணாம்ப்பா, வேணாம். டாக்டர் கிட்ட இந்துவை ஏன் காட்ட வேணாம்னு சொல்றீங்க? இந்துவுக்கு நீங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என் பையனை முழுசா நம்புறதுனால தான் சொல்றேன். என் பையன் அப்படி ஒரு தப்பா பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். அருணை சந்தேகப்படுற மாதிரி நீங்க யார் பேசினாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்துவை டாக்டர் கிட்ட எல்லாம் ஒன்றும் கூட்டு போக வேண்டாம். அவளுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது. அருண், உங்க அப்பா அப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா உன் மேல இருக்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது நீதான். அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறது தான் நல்லது. அப்பா சொன்னதுதான் இப்ப ஏன் முடிவும். இப்போதைக்கு அந்த முடிவை நான் மாத்துறது ஐடியாவே இல்லை. அருண் மாமா இப்பவும் தெளிவா ஒரு பதில சொல்ல மாட்டேங்கிறாரு. அருண் மாமா அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிக்க பாக்குறாரு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்களாம் டென்ஷனா இருக்கதை பார்க்க எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஜாதக விதிப்படி இந்து 6 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட இந்து பிரெக்னென்ட் ஆனா என்ன? எப்படியும் இந்து செத்துருவாள்ல. டேய், தயவு செஞ்சு நீங்க இல்லாத கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணி இந்துவை கேவலப்படுத்தாதீங்க. இந்துவுக்கும் அருணுக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்து, வேண்டாம் வேண்டாம், நீ அங்கே உட்காரு. என்னை ஏன் இப்படி பாக்குறீங்க? என்ன முதல் தடவையா பாக்குறீங்க? இப்ப எப்படி இருக்குது? உடம்பு சரியாயிடுச்சா? ஏன் முகம் டல்லா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க வீட்டுக்கு வந்ததும் கீழே என்ன பேசுனீங்க? ஏன்
உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? என் காதல விழுந்தா பிரச்சனையா என்ன? நான் கேட்க கூடாத விஷயத்தை பத்தி தான் அங்க பேசுனீங்களா? நீ ஏமா இப்படி எல்லாம் கேக்குற? ஐயோ இல்லங்க, நான் சும்மா கேட்டேன். 6 மாசம் நாம ஒன்னா இருக்க கூடாதுன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருந்தாருல்ல, அதனாலதான் நான் வாந்தி எடுத்ததும் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரோசம்மா பேசிட்டு இருந்ததை கேட்டேன். என்னங்க, உங்களுக்கு தோஷம் வர மாதிரியான எதுவும் நமக்குள்ள வேண்டான்னு நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இங்க என்ன நடந்துருச்சுன்னு நீ அதெல்லாம் சொல்ற? என்னமோ எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்குங்க. பயமா? ஏன்? எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இந்து, உனக்கு என்ன பிரச்சனை வந்துரு போது? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு வர இருந்த எல்லா ஆபத்துக்களையும் எப்பவும் நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு வரப்போற ஆபத்தை உங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? நாம கணவனும் மனைவியும் தானே, இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்துக்கணும்ல. அப்போ உனக்கு ஒரு ஆபத்து வந்தா அதை நானும் தானே ஷேர் பண்ணி ஆகணும். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க எப்பவுமே சஸ்பென்ஸ் வச்சுதான் பேசுறீங்க, ஏன் அப்படி? சஸ்பென்ஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கையில த்ரில் இருக்கும்? இந்து, இனிமேதான் உண்மையான தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. இன்னில இருந்து நீ என் மனசுல ஒரு பகுதி மட்டும் கிடையாது, என் உடம்போட ஒரு அங்கமும் கூட. என்னங்க? என்னங்க? ப்ளீஸ், நான் கிளம்புறேன். அருண் மாமாவும் இந்துவும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுல எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல. அருண் மாமா இப்படி எல்லாம் பேசுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இந்த கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயும் நான் போறதுக்கு மாட்டேன். என்னையே ஏமாத்துறீங்கல்ல, நான் யாருன்னு காட்டுறேன். அண்ணே, என்னம்மா பார்வதி? நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எதை பத்திமா? உங்களுக்கு என்ன ஆச்சுண்ணே? உடம்பு எதுவும் சரியில்லையா? அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா. பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு டவுட்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களை பார்த்தா உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. நீங்க அன்னைக்கிட்ட ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு. நீங்க அப்படி என்ன தப்புன்னு பண்ணீங்க சொல்லுங்க. அது 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 வந்து பார்வதி, அதுக்கான பதில நான் அப்பவே சொல்லிட்டேனாம்மா. நீ அப்புறம் எதுக்கு அதை பத்தி வந்து கேக்குற? நீங்க அப்ப சொன்ன பதில் எனக்கு சுத்தமா புரியல. சுபத்ரா அண்ணி அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க? நீங்க எதுக்காக தேவையில்லாம பயப்படுறீங்க? நீங்க யார பார்த்து பயப்படுறீங்க? எனக்கு யார பத்தி எந்த பயம் இல்ல. இதெல்லாம் உனக்கு சும்மா தோணுதுமா. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அது என்ன தப்புன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்தா ஓப்பனா சொல்லுங்க. பார்வதி, அது சின்ன சின்ன தப்பு பண்ணாதவங்க மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்ட சாதாரண மனுஷன்தான் உங்க அண்ணனும் புரிஞ்சுக்க. நான் உங்ககிட்ட அந்த தப்பு என்னன்னு தான் கேட்டேன். அது வந்து மாதுரி பிறந்ததுக்கு அப்புறம் சுபத்ரா திரும்பவும் பிரெக்னென்ட் ஆனாமா. அது அந்த குழந்தைய இந்த வீட்டில் யாருக்கு தெரியாம நாங்க அபார்ட் பண்ணிட்டோம். ஆனா அது ஒரு தப்புன்னு நாங்க அப்புறமா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்துவோட விஷயம் வந்ததும் நான் அதோட தான் கம்பேர் பண்ணி பேசினேன். அதை தவிர வேற எந்த அர்த்தமும் கிடையாது. என்னாச்சுங்க? அது வந்து நானும் பார்வதியும் கொஞ்சம் அஃபிஷியல் விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன சந்தேகம். பேசி முடிச்சிட்டீங்களா? இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
அவளுக்கு என்ன அவ்வளோ பெரிய சந்தேகம்? சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம்தான். அந்த சாதாரண விஷயம் என்னன்னு தான் கேக்குறேன். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பழைய விஷயத்தெல்லாம் இவகிட்ட பேசாதீங்கன்னு. நீங்க அங்க உளர்ன அந்த தப்ப இப்ப வந்து விசாரிக்கிறா. சுபத்ரா, அவளுக்கு அதுலலாம் ஒரு சந்தேகமும் இல்ல. அப்படி அவளுக்கு சந்தேகம் வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இந்துவை டாக்டர் கிட்ட காமிக்கலான்னு நான் சொன்னப்போ நீங்க எதுக்காக வேண்டான்னு சொன்னீங்க? அப்போ நீங்க அப்படி சொன்னதுனாலதான் இப்ப அருண் அதை புடிச்சிட்டு இருக்கான். சுபத்ரா, இப்போ இந்துவை டாக்டர்கிட்ட காமிச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க சுபத்ரா. அன்னைக்கு பார்வதியோட குழந்தைய அழிச்ச மாதிரி இன்னொரு தப்புக்கு உடந்தையா இருக்க என்னால முடியாது. என்னங்க நீங்க பார்வதியோட குழந்தைய பிறந்த உடனே அழிச்சிட்டீங்க. இப்போ இந்துவோட வயித்துல அருணோட குழந்தை உருவாயிருக்குன்னா நீயும் பிரபாகரோ ராதிகாவும் சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தைய இந்துவோட வயிற்றுலயே அழிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னங்க திடீர்னு குற்ற உணர்ச்சி, பாவம் மன்னிப்பா? தங்கச்சியோட சொத்தெல்லாம் ஆளணும்னு அன்னைக்கு வெறியில இருந்தீங்கல்ல, இப்ப என்னமோ பெரிய மகான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்பு. அதனால சாகுற வரைக்கும் நம்ம எதுவுமே தப்பே பண்ணலன்னு நீங்க இருந்தாதான் உங்களுக்கு நல்லது. அது சுபத்ரா, நான் சொல்றத மட்டும் கேட்டு வாழ்ந்தா போதும். அதுதான் உங்களுக்கு என்னைக்குமே நல்லது. பார்வதியோட குழந்தை விஷயம் என்னைக்காவது உங்க வாயில இருந்து வெளியே வந்தது, அதுக்கு தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். பார்வதி உங்களையே ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவா. அதுக்கப்புறம் அவ உங்களை வெறுத்துருவா. அவ மட்டும் இல்ல, நம்ம பசங்களே உங்களை வெறுத்துருவாங்க. அதனால பார்வதியோட மொத்த சொத்தையும் அபகரிச்சுட்டு இனிமே காலம் முழுக்க பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா வாழுங்க. அதுதான் நமக்கும் நம்ம தலைமுறைக்கும் நல்லது. அதனால இனிமே இந்த குற்ற உணர்ச்சிலாம் தேவையில்லை. இந்து, இந்து என்னாச்சு? இந்து, ஐயோ இந்து, இந்து பாத்து. இந்து என்னாச்சு? அருண், இந்துக்கு என்னாச்சு? இந்துக்கு என்னாச்சு அருண்? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இங்க பாரு, என்ன பண்ணுதுமா? டாக்டரை போய் பார்க்கலாமா? வேணா அத்தை, எனக்கு ஒன்றும் இல்லை. கண் முழிச்சதால எப்படி ஆயிருக்கும்? இந்துவை நம்ம இங்க வர வச்சிருக்கவே வேணாம். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அருண், நீ இந்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இந்துவை இதுக்கு மேலேயும் இங்க வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில உங்களை தவிர எனக்கு யாரும் இல்ல. எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க என்ன கை விட்டுறாதீங்க, என்ன தனியா விட்டுறாதீங்க. அருண் மாமா, இந்த வீட்ல இப்போ உங்களையும் இந்துவையும் சேர்த்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க சொல்றத மட்டும்தான் நான் நம்புவேன். சொல்லுங்க, இந்துவோட உங்களுக்கு இருந்தது இப்ப இருக்கிறதும் வெறும் அனுதாபம் மட்டும்தானே? அருண் மாமா, இப்படி பதில் சொல்லாம நீங்க அமைதியா இருந்தா என்னோட சந்தேகம் போகாது. இந்த விஷயத்திலயாவது நீங்க ஏதாவது ஒரு பதில கன்ஃபார்மா சொல்லி ஆகணும். நான் என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட கேட்ட எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன் அம்பி. இனி நான் உன்கிட்ட மட்டும் என்ன சொல்ல போறேன்? எல்லாரும்
எல்லார்கிட்டயும் நீங்க சொன்ன அந்த பதில நானும் கேட்டேன். ஆனா அந்த பதில்ல ஒரு கிளாரிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியலையே. அதான் நேர்லயே வந்து கேக்குறேன். நீங்க தப்பு பண்ணீங்களா? தப்பா? என்ன தப்பு? இந்து பிரெக்னெண்டா இருந்தா அது நீங்க பண்ண தப்பு கிடையாது, எனக்கு பண்ண பெரிய துரோகம். அபி, இந்து பிரெக்னண்டா இல்லையான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அடுத்தவங்க சந்தேகத்தெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத. அருண் மாமா, நானும் ஒரு பொண்ணுதான். அது மட்டும் இல்ல, உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஜாதக தோஷம் போறதுக்காக தாலி கட்ட சொன்ன ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீட்ல யாராவது அனுமதி கொடுத்தாங்களா? மத்தவங்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கவும் சுவிட்ச் போட்ட மிஷின் மாதிரியெல்லாம் என்னால வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீயாவது அதை புரிஞ்சுக்கோ. அப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்கல்ல? அபி, எதுக்கெடுத்தாலும் சுத்தி வளைச்சு பேசுற உங்களோட வார்த்தைகள் என்னோட மனசுல சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. சரி, நீ அப்படியே நினைச்சுக்கோ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அருண் மாமா, அபி, ஜாதக தோஷங்கிற பேரை சொல்லி என்னையும் இந்துவையும் ஒன்னாக்குன நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி யோசிங்க. அந்த இந்து கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ள செத்து போயிடுவான்னு நீங்க எல்லாரும் நம்புறீங்க. ஆனா இந்து 6 மாசத்துக்கு பிறகும் உயிரோட இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் எனக்காக நீ காத்திருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அருண் மாமா, உங்களுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுனா என் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் அழிச்சுட்டா நான் பொறுமையா இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீங்களும் அந்த இந்துவோ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதை அழிச்சிடுங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களை அவ கூட வாழவே நான் விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு நான் அப்ப காட்டுறேன். 6 மாசத்துக்கு அப்புறமும் அந்த இந்து உயிரோட இருந்தா உங்களோட பொண்டாட்டியா அவ இந்த வீட்டுல வாடுறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவளால உங்க பொண்டாட்டியா இருக்க முடியாது. ஏய், இந்துவோட கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவ என் பொண்டாட்டியா தான் வாழுவா. அம்பாட்டு ஷேனா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அழிக்கிறதுக்கு வந்தா நான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்காத. இந்து என் பொண்டாட்டி இல்லாம ஆகணும்னா ஒன்னு அவ சாகணும், இல்லனா நான் சாகணும். தேவையில்லாம அவளை யாராவது காயப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி. அருண் மாமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கணும்னா அது நான் செத்தா மட்டும்தான் நடக்கும். அதுக்கு நீங்க என்ன முதல்ல அழிக்க வேண்டி வரும். என்ன அழிச்சிட்டு அந்த இந்து கூட சந்தோஷமா வாழுங்க. அபி, நீ கிளம்பு. நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஏன் என்னை இப்ப உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுதா? இந்த மாதிரி பேசிக்கிட்டு மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்தா நான் கண்டிப்பா அடிப்பேன். நீ முதல்ல போ. அப்படின்னா அந்த அடியை வாங்கிக்கவும் நான் தயார். என்ன அடிங்க மாமா, என்ன அடிச்சு கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க மாமா, அதுதானே உங்களுக்கு நல்லது. என்னங்க, என்னாச்சுங்க? உங்களுக்கும் அபிக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எதுவும் இல்லாமல அபி உங்க கூட சண்டை போட்டுட்டு போறா. என்னங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சாகணும். என்னங்க என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, உன்கிட்ட சொல்ற அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல. ஆ
நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லாம இருந்தா நான் கேட்காம இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? எங்க உண்மையை சொல்லுங்க. அபி உங்க கூட எதுக்கு சண்டை போட்டா? எனக்கும் அபிக்கும் இப்ப எந்த சண்டையும் இல்ல. சண்டை போட்டதா இப்ப நீ தான் நினைச்சிட்டு இருக்க. என்னங்க, சும்மா எதையாவது சொல்லி என்ன முட்டாளாக்கலாம்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் கேட்டா எனக்கு புரியும். நீ அப்படி என்னதான் கேட்ட? நீங்க அவளை அடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அடிக்கிறதா இருந்தா என்ன அடிச்சு கொல்லுங்கன்னு ஏன் அவ சொன்னா? அது ஒரு சில்லி மேட்டர் இருந்தோ. சில்லி மேட்டரா? அதுக்கு எதுக்கு அடிப்பேன் கொல்லுவன்லாம் சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் அது சில்லியான மேட்டரா தெரியலங்க. நீங்க அதுக்கான காரணத்தை சொல்ல தயங்குறீங்கன்னா நான் அபிகிட்டே கேட்டுக்கிறேன். அபிகிட்ட இப்ப அதை பத்திலாம் எதுவும் கேட்க வேண்டாம் இந்தோ. இப்ப அதை பத்தி நீயும் அவகிட்ட பேச போனீங்கன்னா அவ தப்பா நினைப்பா இந்தோ. பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவால. பிரச்சனை அது அபிக்கு ஒரு பையனுக்கும் லவ் அஃபேர் இருக்குன்னு ஒரு வாட்டி அத்தை என்கிட்ட சொன்னாங்க. அத பத்தி உங்ககிட்ட அபி ஏதாச்சும் சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சாங்க? இந்து, நான் என்னன்னு சொல்றது? அபி விஷயத்தை பத்தி நாம 2 பேரும் பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது ஆனந்த் கிட்ட இருக்கிற அதே உரிமை எனக்கும் அபிகிட்ட இருக்கு. நீ அப்படி மட்டும் நினைச்சுக்கோ. வேற எதுவுமே அபியை பத்தி பேசணும்னு ஆசைப்படல. சரி, நீ போய் ஒரு டீ எடுத்துட்டு வாயேன். அம்மா, அவரு இங்க வந்தாராமா? நான் அவனை பார்க்கலையே. ஒருவேளை மேல இருப்பான், போய் பாரு. ம். ஐயோ இந்து, இந்து, என்னாச்சு? இந்து, இந்து, பாத்து. ஐயோ, என்னாச்சு? வா, இப்படி உட்காரு. என்னாச்சுமா? இந்து, இங்க பாரு. இங்க பாரு. இந்து, இந்து, கண்ணு தர. இந்து, ரோசமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. அருண், இந்து, இவளுக்கு என்னாச்சு? எனக்கு தெரியாதுமா. ஓ, இது ஒருவேளை கேஸ் அதிகமாயி தலை சுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்து, இங்க பாரு. இந்து, என்னங்க, உனக்கு என்னாச்சு இந்து? அது திடீர்னு எனக்கு தலை சுத்திடுச்சுமா. ஐயோ, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அருண், நீ இவள ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வை. இவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி வா இந்து. அத்தை, இங்க என்னதான் நடக்குது? இந்துக்கும் அடிக்கடி இப்படி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து நான் என்னன்னு நினைச்சுக்கிறது? சுபத்ரா, இது கண்டிப்பா கர்ப்பத்தோட அறிகுறிதான். அத்தை, அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா எனக்கு 2ல ஒரு முடிவு தெரியணும். டென்ஷன் ஆகாத அபி. அதுக்கு தான் இங்க எதுவுமே நடக்கலையே. எதுவும் நடக்கலையா? அப்போ இந்து தலை சுத்தி விழுந்தது? நீங்க சின்ன பசங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இங்க ஏதாவது பிரச்சனைக்குரிய சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. போங்க. சுபத்ரா, இத நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? இந்துவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறியா? இந்துவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாம் தானே அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. அருணும் அதை தான் சொல்றான். இந்த விஷயத்துல நீ தலையிடாம இரு. இது சுபத்ராவோட மருமக சம்பந்தப்பட்ட விஷயம். யாரோட விஷயமா இருந்தா என்ன? இந்துவ இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஏதாவது தப்பா பண்ணலான்னு நீங்க 2 பேரும் நினைச்சீங்க, அது கண்டிப்பா இந்த வீட்ல நடக்காது. பார்வதி, இந்துங்கிற ஒரு அப்பாவிய
என்ன நோக்கத்தோட நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அந்த காரணத்தினாலதான் இந்து அருணால கர்ப்பமாயிட்டாங்கிற செய்திய உங்க யாராலையும் பொறுத்துக்க முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியும். இனி இதுக்காக நீங்க யாராவது இந்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலான்னு நினைச்சீங்க, நான் உங்க யாரையுமே சும்மாவே விட மாட்டேன். பார்வதி அவ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. சுபத்ரா, நீ அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. ராதிகா, இந்துவை டாக்டர் கிட்ட காமிக்கிற விஷயத்துல நம்ம இப்ப பிரஷர் பண்ண வேண்டாம். இப்ப அவளை எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாலும் ஒண்ணுமே ஆக போறதில்ல. பிரச்சனை பெருசாகாம இருக்கணும்னா இந்துவை நம்ம டாக்டர் கிட்ட கொண்டு போய் தான் காட்டணும். டாக்டர் லத்திகா சுரேஷ நான் காண்டாக்ட் பண்ணிட்டேன். அப்படியா? டாக்டர் லத்திகா இப்ப ஊர்ல இல்ல, இன்னும் 4-5 நாள்ல வந்துருவாங்க. அவங்க வந்ததும் இந்து அங்க கூட்டிட்டு போலாம். இந்து பிரெக்னென்ட் இல்லைன்னா நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். ஒருவேளை பிரெக்னென்ட் ஆயிருந்தா அத இந்துக்கே தெரியாம அவ வயித்துல உருவாயிருக்கிற அந்த குழந்தைய நம்ம அழிச்சிருவோம். டாக்டர் லத்திகா அத கச்சிதமா முடிச்சிருவாங்க. இந்து பிரெக்னென்ட் ஆன விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. இந்து பிரெக்னென்ட் ஆயிருந்தானா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு கண்டிப்பா அல்பாயுசு தான். அது வரைக்கும் இந்த விஷயத்துல நாம இன்ட்ரெஸ்டே காட்ட வேண்டாம். சுபத்ராவோட இந்த ஐடியா நல்லா இருக்கே. இந்துவை டாக்டர் லத்திகாட்ட காமிக்கிற வரைக்கும் இந்து, அருண், பார்வதி சந்தோஷமா இருக்கட்டும். அப்பாவிங்க. நீ சொல்றதுல உண்மையா? இன்னைக்கு நான் டவுன்ல மார்க்கெட்டுக்கு போனப்ப எதிர்பாராத விதமா ரோசம்மாவை பார்த்தேன். அந்த பொம்பளை தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. அப்போ நம்ம பொண்ணு பெரிய இடத்தோட வாரிசு ஆயிட்டேன்னு சொல்லு. இப்போ என் பொண்ணு மட்டும் இல்ல, என் பேரனு அந்த குடும்பத்தோட வாரிசு ஆயிட்டான்ல. ஆனா அந்த வீட்ல இருந்து நமக்கு இன்னும் முறையா அந்த பத்தின தகவலே வந்து சேரலையே. இந்த ஒரு நன்றி இல்லாதவங்க அதான் அவ நமக்கு போன் பண்ணி சொல்லல. அப்புறம் அந்த ஷேனா ஆளுங்க ஏன் கால் பண்ணலன்னு அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அப்படி இருக்காது. ஒருவேளை இந்து வெக்கப்பட்டு கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம். இந்த ரோசம்மா சொன்னா அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். நீ என்ன பண்ற, உடனே இந்துக்கு கால் பண்ணி விஷயம் என்னன்னு கேளு. உண்மையே இந்துவே சொல்ல போறா. நான் எதுக்கு இப்ப அவளுக்கு கால் பண்ணி தேவையில்லாம இத கேட்க போறேன்? இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்ததும் அவ முதல்ல போன் பண்ணி நம்ம கிட்ட தானே சொல்லிருக்கணும். அவ அப்படி நினைக்கவே இல்லல. அவளுக்கு ஏன் அப்படி தோணலன்னு தெரியுமா? இப்ப அவ முன்னாடி நம்மெல்லாம் யாருங்க? வெறும் ஏழைங்க. அவ இப்பெல்லாம் நம்மள மதிக்கிறதே இல்லங்க. அப்படி கேவலமா நினைக்கிறதால தானே நகைங்க காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மேல சந்தேகப்பட்டு இங்க ஓடி வந்தா. இங்க பாரு, இது ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த நேரத்துல கோவப்படாத. நீ ஒரு கால் பண்ணி அவட்ட பேசு. இத பாரியா, தேவையில்லாம என் வாய கலராத. உனக்கு வெக்கமானோ இல்லனா நீயே கால் பண்ணி பேசியா? ஏய், அவ நமக்கு கால் பண்ணி சொல்லல, அது உண்மைதான். அதுக்காக நாம இந்து அப்படி விட்டுற முடியுமா? இங்க பாரு, இதுல நம்ம பசங்க வாழ்க்கையும் இருக்கு. அவங்கள பத்தி யோசிச்சு பாரு. ஏய், இப்போ அவங்க நமக்கு தேவை. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். நம்மளோட அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஆணவத்துல குதிக்கிறாள. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்து நமக்கு கால் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அந்த வீட்டு வேலைக்காரி சொல்லிதான் இந்த நல்ல செய்தியை நாம தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க. ஏய், இங்க பாரு, உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா இந்த நேரத்துல உன் கோபத்தை அவங்க கிட்ட காட்டாத. என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சதால நாம அவங்கள போய் பார்க்கணும். ஏண்டி, அதுதானே ஊர் வழக்கம். யாருமே கூப்பிடாம வெக்கமே இல்லாம நாமளாவே அந்த வீட்டுக்கு போறத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. என்னால முடியாது. நான் எப்படி கால் பண்ணி இத இந்துகிட்ட கேட்க முடியும்? அவளா கால் பண்ணி இத சொல்லணும்னு காத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதாவது யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நாமளே போயிடலாங்கிற. இங்க பாரு, ரோசம்மா மூலமா இந்த விஷயம் நமக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நாம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கோன்னு அந்த வீட்டுல நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உன் விருப்பப்படி பண்ணு.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.